ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் அவருக்கு மாத்திரமே நம்ம செலுத்துகிறதா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்கு மாத்திரம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 42வது அதிகாரத்தில் கர்த்தரே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நானே கர்த்தர், இது என் நாமம். ஆமென். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் இந்த உலகத்தில் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிற இந்த இயற்கையை, படைப்பை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகருக்கு தெரியவில்லை, இது எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய துதி, நம்முடைய மகிமை எல்லாம் அவருக்கே நம்ம செலுத்தலாம். அவர் வானங்களை படைத்திருக்கிறார், பூமியை படைத்திருக்கிறார், நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களையும் படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பூமியையும் படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதன் சேனைகளை உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புங்க. கர்த்தர் வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். அதில் உள்ளவைகளும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களை உண்டாக்கி சேனைகளை உண்டாக்கி நம்மை உண்டாக்கினார். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் மாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர்.
ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவனே ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சொல்லுமா, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சிறகில்லாமல் வாழ்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க
உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னை உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னை உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமான் என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துர்கமானிரே, என் நண்பனானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துர்கமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் குறைவில்லாமல் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் எந்த காரியத்திலுமே அவர் குறைவை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆகாய விரிவை படைத்தார், அது எம்டியா விடல. அங்க பறக்கிறதுக்கு பறவைகளை ஆண்டவர் உருவாக்கினார். தண்ணீர்களை சமுத்திரங்களை உண்டாக்கினார், அதையும் அவர் எம்டியா விடல. அங்க மச்சங்களை மீன்களை படைத்தார். ஹல்லேலூயா. அவர் எந்த காரியத்தை படைத்தாலும் அதில் ஒரு குறைவில்லாமல் நிறைவானதை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவாசம் இல்லாத அந்த காரியத்தை எல்லாம் படைத்திருக்கனால் நம்மை சுவாசத்தோடு அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மை படைத்திருக்கிறார். நம்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? என்னை குறைவில்லாமல் அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 2024 முடிய போகுது. We have few more days entering into 2025. Amen. Hallelujah. அநேக திரும்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அநேக அக்னியை கடந்து வந்திருப்போம், அநேக தண்ணீர்களை கடந்து வந்திருப்போம். அக்னியில் வெந்து போகாமல், தண்ணீரில் மூழ்கி போகாமல், ஹல்லேலூயா, ஆமென், இடறி போகாமல் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை புயல்கள் அடித்தாலும் நம்மை கவராமல் கர்த்தர் நம்மை நிதானமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கே நன்மையும் அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மோட பாடலை பாடிக்கூட நம்ம ஆராதிக்கலாம். அக்னியில் கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. ஒரு உற்சாகத்துடன் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாய் அவரை நோக்கி நம்ம பாடலாம். கைகளை தட்டி நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க
எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விடு, இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விடு, இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. செங்கடலை கடந்து செம்மையான பாறை தந்தீ, செங்கடலை கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், நாங்கள் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விடு, இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு, இமை பொழுதும் விலகலப்பா. தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் ராஜன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனையா, பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமையனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோமே. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். கிருபா 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 கிருபையா கிருபையா நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையா நிலை நிற்கின்றோம். அவன் கிருபையா நிலை நிற்கின்றோம். ஓம் கிருபையா நிலை நிற்கின்றோம். கிருபா 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபா.
கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். ஓ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஒவ்வொரு நொடியுமே கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. ஆமென். அல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வீழ்ப்பதில்லை, நீ வந்தோரை வீழ்ப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. அவை நம்பிக்கையானவரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென்.
இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் தேவா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுமா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை. ஆமென், ஆமென். உடைந்த பாத்திரம் என்று உடைந்த பாத்திரமாய் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நாங்கள் வந்து நின்றோம். ஏசப்பா, நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரையும் நீர் தள்ளிவிடுவீர்களே ஆண்டவரே. திக்கற்றவர்களை நீர் ஆண்டவரை சேர்த்துக் கொள்கிறீர். திக்கற்றவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திக்கற்றவனுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஒன்றுக்கும் உதவாமல் போயிட்டேனே, யாருக்குமே நான் உதவக்கூடாமல் உதவி செய்யக்கூட எனக்கு திராணி இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு யாராவது உதவி செய்யணுமே, என்னை யார் பார்ப்பா, என்னை யார் கவனிப்பா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவரே நம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் புயலில் அசைந்து தவித்து கொண்டிருந்தாலும், அவர் தூங்குகிறவர் போல இருந்தாலும், அப்புறம் போகிறவர் போல இருந்தாலும் கூட அவர் நம்மேல் ஒரு கரிசனையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு காரியம் தெரியுமா? சாதாரணமாய் ஒரு காரியத்தை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இப்படி உன்னை தொடுகிறவன், உன்னை சேதப்படுத்துகிறவன், உனக்கு துரோகம் செய்கிறவன், உன்னை ஏமாற்றுகிறவன், அது எல்லாவையும் கர்த்தரை செய்கிறது போல இருக்கிறவன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை, அவர் ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை இயேசுவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, உன் மூலியமாய் இந்த ஜனங்கள் எல்லாரும், இந்த நாடுகள், இந்த தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அங்கே இருந்து ஒருவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம நேசிக்கிற, நம்மை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலியமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒதுக்க வைக்கப்பட்டிருந்த நாம் அவர்னாலே அந்த பரம எருசலேமுக்கு நேராய் நாம் நடந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையான ஸ்தலத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு த்ரோன்ல இருக்கிறார். அவர் அங்கே இருந்து நம்மை அரசாண்டு கொண்டிருக்கிறார். My Jesus, my Savior, Lord, there is none like you. He is our shelter. He is our comforter. Comfort and shelter, my comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship. Our hand and say, shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise
of your hand. Forever I love you, forever I stand. Oh, nothing compares to the promise I have in you. Hallelujah. We say hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah, for the Lord God Almighty reigns. We say hallelujah. Hallelujah, for you are holy, holy. Are you Lord God Almighty? We say holy, holy. Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இயேசுவே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை சொல்லுவோம், நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கைகளை விட்டு சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆமென். Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Amen.
has lost its on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living. Can we raise our hand this morning time and say, Hallelujah, Lord? Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Oh, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. My God, you are my living hope. Heavenly Father, Lord Jesus, we want to thank you this morning time that your presence is with us, that your grace is with us everywhere we go, that you're always walking with us, Lord. God, that you sent your Son to die for us, who was risen again from the third day. We want to thank you, Lord, over the next few days, even as we celebrate this day of Christmas. Lord, we want to surrender our lives and remember that the greatest gift that you have given to us, Lord, the gift of eternal life, Lord Jesus, we want to thank you. We just want to thank you this morning time. Wherever you are this morning, come on, just take a few minutes to just raise your hand and say, thank you, Jesus. Thank you, Lord. Thank you for your grace. We want to thank you, Jesus. We surrender our lives in your hands. In the name of Jesus we pray. Amen. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தத்தோடு நிற்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை இன்னைக்கு என்னோட ஆண்டவர் பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட தேவன் பேச போகிறார். நம்ம ஆயத்தத்தோடு நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேராக தேவனுடைய வார்த்தைக்கு சொல்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். We welcome you this morning in the name of our Lord Jesus Christ. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு மகராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே ராஜா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக உம்முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் ராஜா. ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்து பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்தில் நாங்கள் பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தையை ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இது ஆண்டவரே ஜீவனும் பெல்லனும் ஆவியும் உள்ளதுமாக இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, இது மிகவும் பிரோஜனமாக இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, நான் சிறுகவும் உம்முடைய நாமம் மட்டும் பெருக வேண்டும் ராஜா. எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒன்று தீமோத்தேயுடைய நிருபத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். We are meditating on 1 Timothy.
1 தீமோத்தி 4 அதிகாரங்கள் வரைக்கும் நம்ம தியானித்தோம். இன்று 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கவில்லை. நான் வந்து ஒரே 4 அப்படி 6ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்கிறேன். We have been meditating 1 Timothy till chapter 4. Now we will be continuing from chapter 6 onwards. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் வந்து விதவைகளுக்கான அதிகாரம். அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா ஒரு சபையில் விதவைகளை எப்படி நம்ம பராமரிக்க வேண்டும் என்கிறது தான் 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம். நான் வந்து 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்தை நம்ம இந்த காலை வேளையில் தியானிக்கலாம். Now if you see in 1 Timothy chapter 5, it describes about how the church treats the widows. So if you read, that's what you come to know. So for today we will be starting from 1 Timothy chapter 6 onwards. 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். இந்த 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரோஜனமான ஒரு அதிகாரம். எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த ஒரு நிருபத்திலே நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். Now in this chapter, if you see, Paul has told us how practically this particular verse in this chapter is going to help us. ஆமென், ஹalleluya. 1-2 அதிகாரங்களில் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இதில் வந்து அடிமைத்தன நுகத்திற்குட்பட்ட வேலைக்காரர் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் நம்ம யாரும் அடிமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. இதில் வந்து டுலோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் வந்து நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கம்பெனியில் இல்லை சில பேர் வந்து நீங்கள் இங்கே ஒரு முதலாளிகளாக இருக்கிறீர்கள், சில பேர் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு வந்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சொல்லுங்க. Yeah, in this particular verse, Paul emphasizes on the bondage and how when we are working in a place or when you are in authority, how you have to be. That's what is being told in this verse. Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு வந்து அடிமை என்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், அன்று இருந்த ஒரு மிடில் ஈஸ்ட் அல்லது ரோமன் ஒரு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களில் வந்து அடிமைகளாக வந்து நிறைய பேர் இருந்தார்கள். அதனால் அவர் வந்து அந்த அடிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாய் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம அதை தியானிக்கலாம். So here if you see in the time during the time where Paul resided, in that time there were many people under bondage or they were being under slave. So he is talking about whether you're a person of authority or you're working under somebody. It's the employee and the employer. The relation has to be limited only to that, and nobody should be ill-treated and nobody should be under the bondage or treated as slaves. இதற்கு வந்து ரொம்ப எடுத்துக்காட்டு வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இங்கு வந்து அந்த 100க்கு அதிபதி வந்து அந்த அடிமை அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் போ என்று சொன்னால் அவன் போவான், நான் வா என்று சொன்னால் நான் வருவான். அதுதான் அடிமையாக இருக்கிறவனுடைய ஒரு வேலை என்று இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ எப்படின்னா ஒரு ஆளை நம்ம போ சொன்னால் அவர்கள் போகிறார்கள், வா என்றால் வருகிறார்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா
பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பவர்களை கூட அவர்கள் அடிமைகள் என்று கருதினார்கள். வீட்டில் வேலை செய்கிறவர்கள் அடிமைகள் என்று கருதப்பட்டார்கள். வயல்வெளிகளில் வேலை செய்கிறவர்கள் அடிமைகள் என்று கருதப்பட்டார்கள். ஸோ ஒரு அடிமை என்பவன் என்னன்னா, ஒரு எஜமான் போ என்று சொன்னால் அவன் போக வேண்டும், அவன் வா என்று சொன்னால் வர வேண்டும். So what exactly is the meaning of being under authority? So here the slaves means if the authority or if the person in authority says go, he goes, come, he comes. So in this verse we see how those people were ill-treated and what the person in authority treated them. Even the children in their houses were taught like how those servants have to be treated. That is, go means go, come means come. இல்லை, ஆக்சுவலி யாரையும் அவங்க வந்து கட்டாயப்படுத்தவில்லை. அடிமை என்பவன் அவனுக்குரிய வேலையை தான் அவன் செய்கிறான். அதில் எந்த ஒரு கட்டாயத்தின் பேரும் அல்ல. ஸோ அவங்க போன்னு சொன்னால் போகிறாங்க, அப்படி வான்னு சொன்னால் வர்றாங்க அப்படின்னா அது கட்டாயத்தின் பேர் அல்ல. அவனுக்கு அதற்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவன் போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறான். அதனால் ஒரு மாஸ்டர் அவனை கடினமாக நடத்துவது என்று அல்ல. So this does not mean that a master is ill-treating the servant. It's only the authority under authority because those people are kept under him. So that's how this master, when he says go, they go, and when he asks them to come, he comes. So that's the meaning of this. லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அபிப்ரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இதுதான் ஒரு அடிமையினுடைய ஒரு வேலை. ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு அடிமை உழுது விட்டு வந்த உடனே அந்த எஜமான் நீ நல்லா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன், நீ உழுதுட்டு வந்திருக்க, நீ உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன், நீ சாப்பிட்ட பிறகு நீ போய் எனக்காக ஆகாரத்தை நீ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எந்த எஜமானும் சொல்ல மாட்டா. ஏன் அப்படி சொல்ல மாட்டார்கள் என்றால், அவர்களுக்கு அதற்கேற்ற ஊதியத்தை ஒவ்வொரு மாதமும் அந்த எஜமான் கொடுக்கறதுனால அவனுடைய கடமையை மாத்திரம் அவன் செய்கிறான். அதுதான் ஒரு அடிமையினுடைய வேலை. அதே இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு என்ன சொல்கிறார்னா, நீங்க ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயா நீங்க வேலை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில் நீங்கள் உத்தமும் உண்மையுமாக நீங்க இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு நம்ம இருக்கிறதல்ல. நமக்கு ஒவ்வொரு மாதமும் அதற்கேற்ற சேலரி நம்மளுக்கு தருகிறதுனால நம்ம அந்த நேரத்திற்கேற்ற வேலையை நம்ம செய்ய வேண்டும் என்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு சொல்லுகிறார். So here Apostle Paul very clearly makes us understand that no employer will tell his employee, you go have your food and then you come and do your work. It's not, the meaning is not that. The meaning is we are working under somebody, so according to our wages or according to the salary that we are paid, so it is our responsibility, our duty to do the work according to the pay that we are getting. That does not mean that we are under somebody. அமேன், ஹalleluya. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் என்றால் நம்மளுடைய வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை அவர்கள் கொடுக்கிறதற்காக நம்ம அந்த இடத்தில் உண்மையும் உத்தமமாக வேலை செய்ய வேண்டும் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் எதை சொல்லுகிறார்? நீ ஏன் உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் நீ உண்மையும் உத்தமமாக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ இருக்க வேண்டும் என்றால், அந்த இடத்தில் நீ ஒரு விசுவாசியாக இருப்பதினால் தேவனுடைய நாமமும் அவருடைய உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் நீ உத்தமும் உண்மையுமாக உன்னுடைய முதலாளி எதை சொல்கிறாரோ அதை நீ செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Now most of us are working. So
in our workplace, if you want to exalt the name of the Lord, we need to be honest, sincere, and dedicated in whatever work we are doing. That does not mean which work, what type of work we are doing. Whatever work is entrusted to you, make sure that you give 100%, perform well in whatever you have been given or whatever work you have been entrusted with. ஆமென். ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம். 2 விதமான காரியங்களை அவர் கொடுத்துக்கிறார். ஒன்று வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள், இன்னொன்று என்னன்னா நீங்கள் ஒரு விசுவாசியின் இடத்தில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும். அதான் 2 காரியம். ஒன்று ஒரு நான் கிறிஸ்டியன் பாஸ் கிட்ட நீங்கள் வேலை செய்தால் எப்படி இருக்க வேண்டும். இன்னொன்று 2வது வசனம், நீ ஒரு பிலீவர் அல்லது ஒரு விசுவாசியான ஒரு பாஸ் கிட்ட நீ வேலை செய்கிறதா இருந்துனா நீ எப்படி செய்ய வேண்டும் என்பது தான் அந்த 2வது வசனம். அது சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் நீங்கள் ஊழியம் செய்ய கடவீர்கள். இப்படியே போதித்து புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் உங்களுடைய பாஸ் ஒரு கிறிஸ்டியன் அல்லது ஒரு பிலீவராக இருந்துன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, நீங்கள் அவர்களுக்காக அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்களும் உங்களுடைய விசுவாசியான அந்த முதலாளியும் சேர்ந்து உழைக்கும் பொழுது அது எப்படி ஆகும்னா பல பேருக்கு பிரோஜனமாக இருக்கிறபடினால் நீங்கள் அவர்களுக்காக அதிகமாக உழைக்க வேண்டும் என்று அவர்களை நீங்கள் அதிக கனத்திற்குரிய பாத்திரர்களாக நீங்கள் எண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். So here there are 2 types of employees. One is a believer and one is a non-believer. So wherever, with whomever you are working, we need to give the 100%, keeping in mind that that we are children of God. And when you are working with the believer, you need to still more work so that with your work you are a blessing to the place where you are working. That should be our first thought. Wherever we are, we should be a blessing. So when you are blessed, when through your work is identified and they find out which particular employee has done this, then they come to know you're a Christian. Then through your work you are exalting God. So both of you together will definitely bring glory to God through your work. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறதுனால நீங்கள் அவர்களை அசட்டை பண்ணாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லுகிறார்? உன்னுடைய பாஸ் ஒரு பிலீவராக இருந்தனா நீங்கள் அவங்களை அசட்டை பண்ணாதீர்கள் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தெரிந்த இந்த நம்ம சபையில் வரக்கூடிய நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு ஒரு எஜமானாக ஒரு மாஸ்டராக அவர் இருக்கும் பொழுது, அவர் அங்கே ஒரு பிலீவராக இருக்கும் பொழுது, இங்கே இருக்கிற ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறவர்களாக இருந்தால் இல்லை அவங்கள தெரிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் பிரதர் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதை உங்களுக்காக ஒரு கிராண்டடாக நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். அப்படிப்பட்ட முதலாளிக்கு நீங்கள் அதிகமாக வேலை செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது எதற்காக அவர் சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது அந்த வேலையினுடைய லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா கம்பெனியில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம பேச வேண்டும். நம்ம அவர்களை வெளியில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சபையின் காரியங்கள், ஐக்கிய காரியங்களை நம்ம பேச வேண்டும். ஸோ எல்லா உறவுகளிலும் அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் அவர்களை அசட்டை பண்ணாதீர்கள். அவர்களை இவங்க பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கிராண்டடாக எடுக்க வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு நீ இவ்வண்ணமாக எபேசு சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீ போதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Very important point to be remembered. In case if you are working in the organization with one of our believers or with one of our church member, do not take him or her for granted, thinking that he's I know him, we go to the same church, we belong to the same community, so okay, we can do our work in the way that we want. That's a wrong attitude. Never ever have that attitude. There should be a limitation when it comes to a workplace. He's your authority. No matter he's coming to your church, he's coming to a church. We all go to one community, but still
respect the position that he is in, and you need to give your 100%, remembering that the position that is being entrusted to you. ஆமென், ஹalleluya. ஸோ இந்த 2 வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு வேலை ஸ்தலங்களில் நம்ம வேலை பார்க்கும் பொழுது நம்ம அந்த வேலைகளுக்கு உண்மையும் உத்தமமாக நம்ம இருக்க வேண்டும், நம்ம டைமில் நம்ம இருக்க வேண்டும், நம்ம பஞ்சுவலாக இருக்க வேண்டும், நம்ம சின்சியராக இருக்க வேண்டும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். எல்லாவற்றிலும் நம்ம ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஒரு விசுவாசிகளாக இருக்கிறதுனால தேவனுடைய நாமமும் அவருடைய உபதேசமும் தூஷிக்கப்படாத படிக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கம்பெனிக்கு போகணும், டைமுக்கு போகணும், பஞ்சுவலாக இருக்கணும், கொடுத்துருக்கிற வேலைகளை ஒழுங்காக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு கொடுக்குற ஊதியத்திற்காக மட்டுமே நம்ம வேலை பார்க்கிறோம் என்று நம்ம எண்ண வேண்டும். வேலை பார்த்து முடிந்த உடனே ஐயோ வயலிலிருந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் இன்னைக்கு ஃபுல்லாக நீ ரொம்ப அழகாக வேலை பார்த்தியே, உனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச், நான் உனக்கு இன்னைக்கு டின்னர் பரிமாறவா அப்படின்னு எந்த பாஸுமே நம்மளுக்கு கேட்க மாட்டார்கள். ஏன்னா நம்மளுக்கு ஏத்த ஊதியத்தை அவர்கள் தருகிறார்கள். அதற்கு நம்ம உண்மையும் உத்தமமாக நம்ம வேலை பார்க்க வேண்டும். நம்ம அடுத்ததாக 3ஆம் வசனத்திற்கு நம்ம கடந்து செல்லலாம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகி 5ஆம் வசனத்திற்கு நம்ம கடந்து செல்லலாம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு விட்டு விலகு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அடுத்த 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி. ஆமேன், ஹalleluya. இந்த முழுது 1 தீமோத்தேயுல நம்ம எதை குறித்து நம்ம அதிகமாக தியானித்தோம்? இந்த 1 தீமோத்தேயுல அதிகமாக ஒரு வார்த்தையை நம்ம மீண்டுமாக தியானித்தோம். எந்த வார்த்தையை? தேவ பக்தி. ஆமென், ஹalleluya. நம்ம 1 தீமோத்தேயுல ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்த ஒரு வார்த்தை என்னவென்றால் காட்லினஸ். அப்படிதானா? எது உண்மையான தேவ பக்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை, அவருடைய ஊழியத்தை, அவர் நமக்காக மரித்ததை, அவர் நமக்காக இன்றும் உயிரோடு இருக்கிறதை நம்ம மற்ற ஜனங்களுக்கு பறைசாற்றுகிறது. அதுதான் தேவ பக்தி என்று தான் நம்ம முதலிலிருந்தே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவ பக்தியை இன்னும் அழகாக, ரொம்ப அழகாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறார்னா, சிலர் அன்றைக்கு எபேசு சபையில் இருந்த சிலர் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறார்கள். ஆமென். தேவ பக்தியை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, தேவ பக்தி என்பது ஒரு வேலை, ஒரு தேவ பக்தியாக இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணின எபேசு சபையில் இருந்த சில பேர்கள் அன்று இருந்தார்கள். So if you see in the Ephesians time, they treated that godliness for their gain. So everything, it was like a business. So even godliness was treated as a great gain. But Apostle Paul says it should never be, do not take everything as a gain. Do not work for gain, or do not have the attitude, if I do this, what is the benefit for me? If I do this work, what is the benefit for me? Never look into that aspect. Always think godliness with contentment is a great gain. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று ஏன் அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னாருன்னா, எபேசு சபையில் இருந்த சில பேர் நினைக்கிறாங்க, எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஐக்கியத்தில் இருந்தேனா, நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் நம்ம இருந்தோன்னா, இல்லை ஒரு சபைக்கு நம்ம போதகராக இருந்தோன்னா, இல்லை ஒரு சபைக்கு நம்ம மூப்பர்களாக இருந்தாங்கன்னா நமக்கு காசு கிடைக்கும். ஸோ அது அதனால நம்ம ஒரு கெயின் ஆகலாம். நம்மளுக்கு அப்போ அவங்க எப்படிப்பட்டதான ஒரு கள்ள உபதேசம் இருந்தது என்றால், நீ தேவனிடத்தில் வா, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தானா உனக்கு ரொம்ப நீ ஐஸ்வர்யனாக நீ மாறலாம். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீ வந்தேன்னா நீ செல்வந்தனாக மாறலாம், நீ நல்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படி என்கிற ஒரு கள்ள உபதேசம் அந்த எபேசு சபையில் காணப்பட்டது. ஏனென்றால் அன்று சபைகளில் இருந்த போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சபை போஷித்தது.
சபைதான் அவர்களை பராமரித்தது. அது ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்தார் என்றால், ஏன்னா அவங்கள நம்ம தான் பராமரிக்கணும், அவங்களுக்கும் பிழைப்பு இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது, ஸோ நம்ம தான் பராமரிக்கணும் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, அதை அப்படியே கள்ள போதகமாக மாற்றி, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வாழுங்கள், நீங்கள் ஐஸ்வர்யர்களாக மாறலாம் என்று ஒரு கள்ள போதனை இருந்தது. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தி கிட்ட சொல்லுகிறார், இப்படிப்பட்ட போதனையிலிருந்து நீ விலக வேண்டும் என்று. Here Apostle Paul tells to Timothy that be away from those people who work for gain, who connect godliness for their profit. So be away from them. Paul also supports that yes, when a leader of a church, they do have their own requirements, but some people have turned it for their own greed. They said that if you come, there will be prosperity, there will be development, you will have property. So some people misled people with this type of thoughts. So Paul very clearly says to Timothy, be away from them, because this attitude is not correct, as it will take you away from godliness. அது மட்டுமல்லாமல் அவங்க உபாகமம் 28:2 சங்கீதம் 21:6 128:8 இப்படிப்பட்ட செழிப்பான வசனங்களை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு மார்க்கத்தை அவங்க உருவாக்கி, அதாவது ஆண்டவராகிய இயேசு பிதாவானவர் பழைய ஏற்பாடுல நிறைய ஆசீர்வாதமான வசனங்களை தந்ததுனால அந்த வசனங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவங்க எப்படின்னா அதுல ஒரு உபதேசத்தை உருவாக்குகிறார்கள். அவங்க அதுல ஒரு மார்க்கத்தை உருவாக்கி அவங்க என்ன சொல்கிறானா, எல்லாரும் வாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட, அப்ப நீங்க எல்லாருமே ரொம்ப ஐஸ்வர்யர்களாக நீங்க மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குள்ளாடியே எபேசு நாட்கள்ல அந்த எபேசு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை உருவாக்குகிற ஒரு கள்ள போதகர்களாக இருந்தார். அவர்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது தேவ பக்தி அல்ல. தேவ பக்தி என்பது என்னவென்றால் போதும் என்கிற மனதுடனே நம்ம இருக்கிறது என்பதுதான் தேவ பக்தி என்பது. ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை, எனக்கு இது போதும், எனக்கு இது சந்தோஷம், எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எனக்கு நிறைவாக இருக்கிறது என்று யார் கருதுகிறார்களோ அதுதான் உண்மையான தேவ பக்தி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Now in all these following verses that was read, people of those time, what they have done, they have converted according to their own convenience, to attract people, to tell them, if you come to Jesus you will have lot of prosperity, if you come to Jesus your bank balance will be full, if you come to Jesus you will have every comfort and luxury in life. So they have converted these verses according to their own way so that they can attract people. And that's what Paul says to Timothy. Tell them that we need to have the contentment, godly contentment, godliness, and there should be contentment. Yes, I'm happy with this verse, I'm satisfied with the verse that is being taught to me. Never go for greed, because in those days they have those itching ears, so people wanted to hear whatever they wanted. So these people also turned so that they get income. In that way they have turned godliness for their greed. So Paul very clearly says, do not go for such people, and never and always have godliness as your contentment. அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தி கிட்ட சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று. ஆமென். அப்படிப்பட்ட போதனைகள் இன்னைக்கு கூட, அந்த காலத்தில் இல்லை, இன்னைக்கு கூட இப்படிப்பட்டதான அநேக போதனைகளை நம்ம கேட்க முடிகிறது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், வாங்க நம்ம ஐஸ்வர்யர்களாக மாறலாம், செழிப்பாக மாறலாம் என்கிற உபதேசத்தை இன்னைக்கும் கேட்க முடிகிறது. ரொம்ப தெளிவாக சொல்கிறார், வேண்டாம், அதை விட்டு நீ விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இங்காவது அப்போஸ்தலனாகிய பவுல் நீ அவர்களை விட்டு விலகு என்று சொல்கிறார். ஆனால் யோவான் ரொம்ப அழகாக இன்னொரு காரியம் இதில் சொல்கிறார். 2 யோவான் 1:10-11 வசனத்தை வாசிங்கள். 2 யோவான் 1:10-11. 2 யோவான் 2 John chapter 1 verse 10-11. If anyone comes to you and does not bring this doctrine, do not receive him into your house nor greet him. For he who greets him shares in his evil deeds. ஆமென். அவர் சொல்றாரு நீ விட்டு விலகு என்று. ஆனால் யோவான் என்ன சொல்கிறார்னா,
கிறிஸ்துவின் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை, அதாவது கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவன் ஆவான் என்று. எவ்வளோ கடினமான ஒரு வார்த்தையை வந்து யோவான் வந்து சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீ அப்படிப்பட்ட உபதேசத்தை விட்டு விலகு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று யோவான் சொல்லுகிறார். நீ அப்படிப்பட்டவர்களை உன் வீட்டிலே நீ அலோ பண்ணாத, அவர்களுக்கு நீ வாழ்த்துதல் சொல்லாத. நீ வாழ்த்துதல் சொல்லுகிறாய் என்றால் நீ வந்து அந்த துர்க்கிரியைகளுக்கு நீயும் பங்குள்ளவனாவாய் என்று. ஸோ எந்த உபதேசத்தை நம்ம கேட்கிறோம் என்பதில் நம்ம மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாம் சொல்லி முடித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயாக நம்ம இருக்கும் பொழுது எப்படி நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் இருந்தோம் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து போதும் என்கிற மனம். எத்தனை பேருக்கு போதும் என்கிற மனம் இருக்கிறது? ஆமென். ஓ, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு போதும் என்கிற மனம் இருக்கிறது? ஆமென். ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கக்கூடிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் கை தூக்குனது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அந்த போதும் என்கிற மனம் இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப சேலஞ்சிங். ஆனால் நம்ம வளர்க்கப்பட்ட நாட்களில் வந்து போதும் என்கிற மனம் நமக்கு நிறைய இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் என்கிற மனம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. சிஸ்டர் சொல்லுங்கள். So there's a saying which says contentment is the crown of life. So if you are contented, that contentment brings crown to your life. That means you'll be very happy. So here most of you have said that you are satisfied, you have contentment in your life with whatever you have. But nowadays generation, they are not contented. They want more, they achieve more. So that's what it says. போதும் என்கிற மனது வந்து ஏன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை குறித்து நிறைய யோசித்து பார்த்தேன். நம்ம நிறைய பேர் கை தூக்கணும், ஆனால் உண்மையிலே போதும் என்கிற மனதோடு இருக்கிறது என்பது மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு காரியம். ஏனென்றால் அதற்கு ரெண்டு காரணங்கள். ஏன் அதாவது போதும் என்கிற மனதில் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தால் ரெண்டு காரியங்கள். ஒன்று வந்து நித்தியத்தை குறித்ததான அறிவு நமக்கு இன்னும் அதிகமாக இல்லை என்றால் நமக்கு இன்னும் கண்டென்ட்மெண்ட்டில் வந்து நம்ம சேலஞ்சிங்காக இருக்கிறோம். ரெண்டாவது காரணம் என்னவென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்தில் மீன்ஸ் லைக் அரவுண்ட் 20 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லை 2 ஆப்ஷன் இல்லை 3 ஆப்ஷன் இருக்கும். ரினால்ட்ஸ் வாங்கலாம், சரி ஓகே. ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னா நம்ம சிட்டியில் ஒரு 2 துணிக்கடை இருக்கும், அங்கே மட்டும் போய் நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்தில் மேபி 4 ட்ரெஸ்ஸு, மேபி 5 ட்ரெஸ்ஸு. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், பர்த்டே, ஏதாவது ஒரு திருமண காரியங்கள் நம்ம குடும்பத்தில் வந்தால் 5 ட்ரெஸ்ஸு. இந்த கடை தான். சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் நம்ம ஆசைப்பட்டோன்னா டவுனுக்குள்ளாடி ஒரே ஒரு கடை இருக்கும், அங்கே மட்டும்தான் நம்ம போய் சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் தான் நம்ம நிறைய பேர் வளர்க்கப்பட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெண்ணு வாங்குறதுக்கு ஒரு ஸ்டேஷனரி கடையில் போய் நின்னா 2 மணி நேரம் ஆகிறது. ஏன்னா அவ்வளோ பெண் அங்கே இருக்கிறது. ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைங்க யூடியூப்பை பார்த்தா அங்கே ஆட் வருகிறது. நமக்கு தெரியாத ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க அதிலே பார்க்குறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுகிறதுனா மனிதர்களை போதும் என்கிற மனதுடனே கூடிய ஒரு வாழ்க்கை வாழ அது சில நேரங்கள் நம்மளை அனுமதிக்கிறதுல எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென். ட்ரெஸ் வாங்க போனால் எந்த கடையில் ட்ரெஸ் வாங்கணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எங்கே கொடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், எல்லாவற்றிலும் குழப்பம். எல்லாவற்றிலும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, சரி வெஜ்னா எந்த கடை, கிசைஸில் இருக்கிற அவ்வளோ கடைகளில் எந்த கடையை செலக்ட் பண்ணுறது, ஏன் இவ்வளோ ஆப்ஷன்ஸ், ஏன் இவ்வளோ குழப்பங்கள், ஏன் அப்படி நம்மளுக்குன்னா ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த கலாச்சாரத்தினால அந்த போதும் என்கிற மனம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அது ஒரு அடிக்ஷனாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த போதும் என்கிற மனதில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்கிறதான 3 காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுத் தருவார். ஆமென். Now, contentment is a challenge. Why it is a challenge? Because if you go back few years back, to buy a pen we have only one option.
But nowadays, if you want to buy a pen, or if you want to buy a dress, or if you want to buy anything, if you go to day, for example, one toy if you have to buy, same toy, you have variety. One dress, so many variety. One stationery, so many varieties. So with these kind of things all around us, it's very difficult to have contentment in life. ஸோ இன்னைக்கு இது வந்து நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிக்ஷனாக மாறிக்கொண்டு இருக்கிறது. எதை செலக்ட் பண்ணுகிறது என்பதில் வந்து ஒரு நிறைவு இல்லாதபடிக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த போதும் என்கிற மனதை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வந்து சொல்லுகிறது என்னவென்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த நாட்களில் டேவிட் பிரதர் கூட சொல்லி கொண்டிருந்தார். என்னது எல்லாவற்றிலும் நான் மனம் ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஆமென். நான் எந்த நிலைமையா இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்திருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனம் ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். என்னைக்காவது நம்ம ஒரு நாள் சரி என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று நம்ம என்னைக்காவது யோசித்திருக்கோமா? நம்ம வந்து சரி ஓகே எல்லாவற்றிலும் நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற சொல்கிறதே அவர் வந்து என்ன சொல்கிறார்னா கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா அது மட்டும் இல்லை, எவ்வளோ அழகாக அவர் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார்னா, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆமாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லையே, அவர் ஒன்றும் பெரிய செல்வந்தர் இல்லையே, அவர் ஊழியக்காரர் தானே, அவருக்கு வந்து நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறதுல வந்து ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே என்று தான் நம்ம சொல்லுவோம். அப்படிதானா? ஏன்னா அவர் ஒரு ஊழியக்காரர், நிறைய இடங்களுக்கு போனார், சுவிசேஷத்தை சொன்னார், சபைகளை நிறுவினார், கையில் ஒன்றுமே இல்லை, அவருடைய சொந்த காரியங்களுக்கு அவரே வேலை செய்து வாழ்ந்த ஒருத்தருக்கு நான் எல்லாவற்றிலும் நான் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன், எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், பட்னியாக இருக்க தெரியும், பசியாக இருக்க தெரியும்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் குறைச்சலினால் நான் அப்படி சொல்லுகிறதில்லை என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் வார்த்தைகளை எவ்வளோ வல்லமையாக நம்மளுக்காக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், என் குறைச்சலினால் நான் அப்படி சொல்லுகிறதில்லை, நான் ஒருவேளை ஐஸ்வர்யவானாக நான் இருந்தாலும் நான் மனம் ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கு சொல்லுகிறார். Very beautifully, Apostle Paul says that I am contented. Now, he is not saying contented because he is not having those things, or because he's a preacher and he's not he's not having the things that is going beyond his thought. But here he says, I am saying I am learning to be contented out of abundance. Now out of abundance, being contented is really a challenging part. So that is what is beautifully he's telling us, no matter in what position, whenever you get abundance, learn to be contented, because contentment is very important in life. 3 காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். மிகவும் கவனமாக கேளுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வர வேண்டும், போதும் என்கிற மனம் நமக்கு வேண்டும் என்றால் 3 காரியங்கள். முதலாவதாக நம்ம வந்து போதும் என்கிற மனம் நமக்கு வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? பசியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், தாழ்ந்திருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 1 தெசலோனியர் 5:18 சொல்லுகிறது, எப்பொழுதிலும் எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த நம்ம பழக வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அந்த போதும் என்கிற மனம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வரும். அதுதான் முதலாவது காரியம். Now there are 3 points to have satisfaction, to have contentment in life. One is always give thanks and praise in whatever situation you are. Hunger, thirst, or anything, having money or not having money, in every situation, give praise to God. That gives you contentment. ரெண்டாவதாக எல்லாவற்றிலும் தேவனுடைய அந்த
அவர் நம்மளை நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாடி வேண்டும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், அதாவது ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் இருக்கும். யோபுக்கு இருந்தது, யோபுக்கு இல்லாமல் இருந்தது, மறுபடியும் ரெட்டத்தனையாக இருந்தது. ஸோ என்ன சூழ்நிலை வேணாலும் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நடக்கும். லைஃப் என்பது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்சர்டனாக இருக்கிறது. ஆனால் எப்படி அன்சர்டனாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் அருளி செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளாடி இருந்ததுன்னா அந்த போதும் என்கிற மனம் நம்மளுக்கு வரும். Always remember that God will lead us. This is a second point to remember to have contentment. In every situation, whether I have property, whether I don't have property, whether I'm in abundance or whether I'm in lack, whatever situation, always think and always meditate that God is going to lead me come what may in whatever situation I am. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம அறியும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் தேவன் நிச்சயமாக நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் வரும். மூன்றாவதாக கொஞ்சத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த போதும் என்கிற மனம் நம்மளுக்கு வேண்டும் என்றால் கொஞ்சம் இருந்தாலும், வசனம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். ஆமென். அப்படியா வசனம் இருக்குது? ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களா, கொஞ்சம் இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த இடத்துல நின்று நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் எப்படி இருந்தது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு 10 வருடம் ஒரு 20 வருடம் முன்பாக நீங்கள் போய் நீங்கள் பார்த்து பாருங்கள். அன்னைக்கு இருக்கிறதுக்கும் நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கும் எவ்வளவு 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 அதிகமாக கர்த்தர் நம்மளுடைய கைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த கொஞ்சத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா வாயை துறந்து விரிவாக கர்த்தர் ஆசீர்வதித்ததை நம்ம அறிக்கையிட வேண்டும். அநேக பேருக்கு ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அதை சாட்சி சொல்றதுக்கே பயம். ஏன் தெரியறதில்ல? கர்த்தர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு செல் பிரேயர்லையோ இல்லை ஒரு சபையிலையோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்ததை சாட்சியாக சொல்ல நம்ம பயப்படுகிறோம். எப்பொழுதுமே அது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக அது கர்த்தர் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதித்தார். நம்மளுடைய பலனோ இல்லை நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய டேலண்டோ எதுவுமே இல்லை, தேவன் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதித்தார். ஸோ நம்ம அந்த கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் நம்மளுக்கு செய்த ஆசீர்வாதங்களை வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டிய. எப்போ பார்த்தாலும் எப்படி ஃபீஸ் கட்டுறது, எப்படி அது பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியல, பிள்ளைங்க வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் நம்ம அறியாமையினால் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்ம கொஞ்சத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க நம்ம பழக வேண்டும். When we have little, we have to be faithful, because if you are faithful when you have little, the blessing will be in abundance. And when you are blessed abundantly, do not feel shy or do not hesitate to say how God has blessed you. Now if you think back few years from now, if you think what were we, in which position we were, what was our financial situation, but now you see how God has blessed you abundantly. It's not our education, it's not our talent, it's not our smartness, it's only purely His grace. Because you were faithful, you are being blessed abundantly. So when you are blessed, நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியவில்லை. நம்ம நிறைய நேரம் இடறுகிறோம், நிறைய நேரம் தவறுகிறோம், நிறைய நேரம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய கிருபையினால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், திரும்பவுமாக நம்ம 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திற்கு வரலாம்.
8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று சொல்லி. ஆமேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம உண்ணவும் உடுக்கவும் நம்மளுக்கு அது போதும் என்றிருக்க நம்ம கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று. ஆமேன். ஹalleluya. ஸோ இதில் அவர் ரொம்ப அழகாக ரெண்டு, இந்த டீச்சர்ஸ்க்கு நம்ம பசங்களுக்கு தெரியும், ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணுவாங்க, மெட்டல் நான் மெட்டல், இப்படி நிறைய விஷயங்களை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இப்படி போடுற மாதிரி ரொம்ப அழகாக போதும் என்கிற மனதுடனே கூடிய இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்னு அழகாக ஒரு டேப்லர் காலம் போடுறார். அவர் என்ன சொல்கிறான்னா, நீ ஐஸ்வர்யவானாக நீ மாறும் பொழுது எப்படின்னா சோதனை கண்ணி மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் செய்ததுமான பலவித இச்சைகளில் நீ விழுகிற. அதில் எல்லாவற்றையும் சொல்லி அவர் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ஐஸ்வர்யனாக மாறும் பொழுது என்னன்னா விசுவாசத்தை விட்டு நம்ம விலக நேரிடும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Now here we see Apostle Paul very clearly explains to us, if you have abundance of wealth, there is every possibility that you will go astray from your faith life. So for children, we teach them, when you have abundance, what is the things, and when you don't have, what are these things. So we put them, we divide them, and we show them. So be very careful when abundance come to you. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமேன். எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்க. நம்ம எவ்வளவோ ஜெபிக்கிறோம் இல்லையா? சில ஜெபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஜெபங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக இப்படி ஜெபிக்கணும். அவர் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை நான் ரொம்ப பரிபூரணம் ஆயிட்டேன், மீன்ஸ் எனக்கு ரொம்ப ரிச்சாக நான் இருக்கிறேன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, கர்த்தர் யாருன்னு நான் சொல்லிடக்கூடாது, அதுக்கு வேண்டி நான் ரிச் ஆகக்கூடாது என்று அந்த நீதிமொழிகளில் அவர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் பரிபூரணம் அடைகிறதுனால தேவனை நான் மறுதலித்தரக்கூடாது, அதனால எனக்கு ஐஸ்வர்யனாக நான் ஆக வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் என்ன சொல்கிறார்னா, ஒருவேளை நான் ரொம்ப ஒரு பாவர்ட்டியில் இருந்தேன்னா, நான் திருடிட்டேன்னா என்ன பண்ணுறது, திருடிட்டேன்னா தேவனுடைய நாமம் வீணில் போயிருமே, ஸோ எனக்கு ரொம்ப ரிச்சாகவும் நான் இருக்க வேண்டாம், ரொம்ப பாவர்ட்டியிலே நான் இருக்க வேண்டாம், என் படியை எனக்கு நன்றாய் அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி அவர் அவ்வளோ அழகான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஆமென். இந்த வருடத்தில் கூட நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஜெபங்களை எல்லாம் நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி லைஃப்ல நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமென். ஹalleluya. அடுத்ததாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். ஆமென். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளும், நிறைய பொருள் இருக்கும் பொழுது என்னன்னா உண்மையிலேயே அது ஒரு சஞ்சலம் தான். அது டேக்ஸ் கட்டணும், அது எப்படி பாதுகாக்கணும், வீக்லி உட்காந்து இருந்துட்டு எல்லா அக்கௌண்ட்ஸையும் செக் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? எப்படி சரீரத்தை பேணி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி பேங்க்ல இருக்கக்கூடிய காசை அதை மெயின்டைன் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்டை யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா, சஞ்சலம், இப்படி பலவிதமான சஞ்சலத்தோடு இருக்கிற அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் என்று. ஆமென். ஹalleluya. Now here we see, if you have abundance, there is a danger. One is that you may go away from your godliness. So here Apostle Paul says, if I have abundance, there is a fear that I may say who God is. The Apostle Paul illa, idu from Proverbs. Yeah. So in Proverbs it is said that if I have in abundance, he says that I may say who I am, who is God. I may ask that question. So I don't want to ask that question. But at the same time, if I have something less, there is every chance that I might steal. So in both these ways, I am bringing disgrace to God's name. So there should be a balance in our life when you have money. And not only that, when you have more money, there's a feeling, there's a fear saying that I'm being watched,
taxes have to be paid, I need to file the income returns, so many things. So I better have little to meet my needs. ஸோ இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கேட்டதுனால வேதம் என்றைக்குமே ஐஸ்வர்யவானுக்கு எதிர்த்து நிற்கிறது என்று நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியம் அல்ல, இல்லை வேதம் அதை ரெக்கமெண்ட் பண்ணுகிறது என்பது இங்கே கிடையவே கிடையாது. ஆமென். கர்த்தர் சாலமோனை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். கர்த்தர் யோசேப்பை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார் என்பது நம்மளுக்கு தெரியும். கர்த்தர் தாவீதை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார் என்பது நம்மளுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலோ வேதமோ நீங்கள் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறதை எதிர்க்கிறவர் அல்ல தேவன். ஆமென். தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ அப்படி இல்லை. ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உன்னுடைய ஐஸ்வர்யம் உனக்கு அதிகமாக வரும் பொழுது நீ தேவனை மறுதலிக்காத படிக்கு, இல்லை உனக்குள்ளாடி ஒரு பெருமை வராத படிக்கு, இல்லை உன்னுடைய இருதயம் எப்போவுமே அதை பற்றி யோசிக்காத படிக்கு, நீ தெய்வ பக்தியோடு நீ கொஞ்சமாக இருந்தாலும் நீ தெய்வ பக்தியோடு இரு என்பது தான் வேதம் சொல்லுகிறதே தவிர வேதம் ஆசீர்வாதத்திற்கோ இல்லை ஐஸ்வர்யத்திற்கோ எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் அல்ல. நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 5 மட்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கையின் பிரயாசங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கைகள், இது எதுவுமே நம்மளால உண்டானதல்ல. இந்த தகுதி, இந்த ஆசீர்வாதம், இந்த வாழ்க்கை, இந்த ஐஸ்வர்யம், இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவனை உங்களிடத்தில் சகலவித பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீங்க சம்பூரணமாய் இருக்கிறீர்கள், சகலவித நற்கிரியைகள் பெறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இதை நான் இன்னொரு மெசேஜில் எடுக்கிறேன். இல்லை ஒரு பார்ட் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாக இருக்கிறோம், சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்றது இந்த 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியாக நான் இந்த மெசேஜ் இன்னொரு வாட்டி நான் எடுப்பேன். எப்படி நம்ம நம்மளுடைய ஆசீர்வாதங்களில் நற்கிரியைகளில் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? நற்கிரியைகள் பெறுகிறவர்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நற்கிரியைகளில் பெறுகிறவர்களாக, Growing in good work. Growing through good work. தான தர்மங்கள் செய்கிறவர்கள், தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் நான் இன்னொரு மெசேஜில் நம்ம இது 2 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியில் நான் எடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தர் நம்மளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் மட்டுமே வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். So here one thing we should understand, the Holy Scriptures, nowhere in the Holy Scriptures or in the Bible it is mentioned that being abundance, having prosperity, it's not at all something that God does not want, because God himself helps us, God himself blesses us. But the thing that God wants us to remember is, in that abundance, do not forget him. And it also said, and God is able to make all grace abound to you, so that having all sufficiency in all things at all times, you may abound in every good work. So when God is blessing you, you bless somebody else. So do something good for those who cannot repay you. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன்
விழுந்துருவான் என்று. ஆமேன். நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை மேலே நம்ம நம்பிக்கை வைத்து அதற்காக தான் நம்ம பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கிறவர்களாக இருந்துறோம்னா அதற்கு மேலே நம்பிக்கை வைத்தா ஒரு நாள் நம்ம விழுந்துருவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே. நீ உழைக்கிறது, இந்த தேசத்திற்கு நீ வந்திருக்கிறது, இது எல்லாமே தேவனுடைய கிருபையினால. நீ உன்னுடைய டெய்லி லேபரே எதுக்காக இருக்கக்கூடாதுன்னா, நான் ரிச்சாக வேண்டும் என்று நீ டெய்லி வேலை பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நம்மளுடைய தேவைக்காக நம்ம வேலை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நம்ம ரிச்சாக வேண்டும் என்று, நம்ம ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படக்கூடாது என்று, நம்மளுடைய சுய புத்தியை நம்ம சாரக்கூடாது என்று வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிக்கலாம். இந்த ஐஸ்வர்யனாக ஆகும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கேட்டிலும் அது இது நிறைய காரியங்கள் நம்ம வாசித்தோம். ஆனால் நான் நிறைய எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் டைம் ஆனதுனால ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி இந்த மெசேஜை முடிக்கிறேன். நம்ம ஐஸ்வர்யனாக நிறைய செல்வங்கள் வரும் பொழுது முதல் வருகிறது என்னது தெரியுமா? ப்ரைட். ஆமேன். முதல் அந்த ஐஸ்வர்யம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, லூக்கால ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்னது? எங்கே கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அது கிடையாது. எங்க ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அங்குதான் நம்மளுடைய இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் உண்டு. இருதயம் இருக்குமா? எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கிறது. ஸோ எப்படின்னா, ஐஸ்வர்யனாக வரும் பொழுது நம்மளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்மளுடைய இருதயம் அதை சார்ந்து இருக்கும் பொழுது பெருமை வரும். அந்த பெருமை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது என்றால் அது ரொம்ப டேஞ்சர். நம்ம அதில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். டியூட்ரானமி சாப்டர் 8 verse 13 to 14. Deuteronomy chapter 8. உன் நாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்தி போகும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்படன பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமுமான பெரிய வனாந்திரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா உன் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? உன் ஆடுகள் மாடுகள் திரட்சியாகும் பொழுது, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகும் பொழுது, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் பொழுது உன் இருதயம் மேட்டிமை அடையாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு திரட்சியாக தருகிற தேவன், பெருக செய்கிற தேவன். அதில் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர அதில் மட்டும் ஒரு சின்ன மேட்டிமை நம்மளுக்குள்ளாடி வந்துனா நம்ம அங்கேயே விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறானா, அதை சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் அழகாக நடத்தி கொண்டு வந்தாரோ எல்லாவற்றையும் வரிசையாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்னா, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான ஒரு பெரிய வனாந்திர வழியாய் உன்னை நான் அழைத்து வந்தேன். உனக்காக நான் பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்படின பண்ணினேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை நான் வனாந்திரத்திலே போஷித்தேன். நீ எல்லாவற்றிலும் என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நம்ம வெளியில் சொல்ல மாட்டோமா? நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம். நம்ம யாருமே வெளியில் சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாம் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். வெளியில் சொல்லிடவே மாட்டோம். என்னுடைய டேலண்ட், என்னுடைய படிப்பு சாட்சி சொல்லும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது, அப்படி தான் நம்ம எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையையும் எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. உன் இருதயத்தில் நீ சொல்லிக் கொள்ளாமலும், ஆமென், வெளியில் சொல்ல மாட்டோம். ஆனால் இருதயத்தில் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுதெல்லாம் ஒரு மேட்டிமை, என் சாமர்த்தியம் என் கைபலன் என்னுடைய டேலண்ட் என்னுடைய
என்னுடைய படிப்பு, நான் போய் எவ்வளோ அழகாக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் தெரியுமா, என்னுடைய பாஸ் எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் சொல்ல மாட்டோம். இருதயத்திலேயே நீ யோசிச்சேனா நீ அதில் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று காலை வேளையிலே கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தருகிறார். ஆமென். So here God wonderfully reminds all of us, saying, whenever wealth comes, the first thing comes in our heart is pride. So God says, remember the days that I have fed your fathers with manna, brought you out of wilderness, saved you from every danger. And now, if you say, this is because of my talent, because of my the talents or the smartness or my intelligence, I have acquired all this. Even if you don't say, but even in your mind, without saying outwardly, even if that thought enters your mind, there is a danger. So God says, always humble yourself and enjoy the abundance that God is giving us, and do not forget His blessings. Amen. இந்த காலை வேளையில் கர்த்தர் 2 காரியங்களையும் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறார். ஒன்று, ஒரு எம்ப்ளாயியாக நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கும் பொழுது ஒரு நான் கிறிஸ்டியன் அல்லது கிறிஸ்டியன் பாஸ் கிட்ட நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு உத்தமும் உண்மையுமாக இருக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதுனால நம்ம ஐஸ்வர்யவான் ஆகிறது என்பது தெய்வ பக்தி அல்ல. போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே நம்மளுக்கு மிகுந்த ஆதாயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்ம இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹalleluya. எவ்வளவு அழகாக கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி நான் கையாள வேண்டும் என்கிற ஒரு ஞானத்தை கற்றுத்தருகிற ஒரு அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு மிகவும் அவசியம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? நிறைய பேருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல, எப்படி அதை ஞானமாய் செலவழிக்க வேண்டும் என்று தெரியல. ரொம்ப செலவழிக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது, ரொம்ப பிசினித்தனம் பண்ணுகிறவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. எப்படி அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி நான் செய்ய வேண்டும் என்று நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் போதும் என்கிற மனதனுடைய கூடிய அந்த தெய்வ பக்தியில் இருக்கும் பொழுது கர்த்தர் நிறைவாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹalleluya. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Hallelujah. இந்த காலவேளையை கர்த்தர் தேவனுடைய வார்த்தை வல்லமையாக நம்மோடு இடைப்பட்டதற்காக நம்ம தேவனை நன்றி செலுத்துவோம். Hallelujah. எத்தனை பெரிய ஒரு உண்மையான ஒரு காரியம். Amen. Hallelujah. மனதில் சிறிய அளவில் நினைக்கிறத பற்றி ஆண்டவர் உபாகமத்தில் எழுதின 8வது அதிகாரத்தில் 19 சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆனால் அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய தேவன் நம்மை நேசிப்பதுனால கர்த்தர் நம்மோடு எப்போதும் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏதாவது ஒரு காரியம் நம்மள கை காட்டி சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு மத்தியில் வருதுன்னா, பிகாஸ் he loved you, because he is loving you, that he wants to point that he's reminding you that you need a change. Hallelujah, you need a change. That's why he's showing it to you. Amen, hallelujah. இது ஒரு சராசரியான விசுவாசிகள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். எதுவுமே என்னென்னா, கர்த்தர் கிருபையினால் இது நடைபெற்றது என்று சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீதியின்படி நடந்தது அதான். ஆமென். ஆனால் அங்கே சொல்லும் பொழுது எல்லாம் பேசும்பொழுது அறியாமையே உள்ளேருந்து அப்படியே வரும். என்னுடைய நான் இப்படி பண்ணி என்னுடைய முயற்சியில் நான் இது செஞ்சு நான் எல்லாத்துலேயும் நான். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எழுந்து நிற்போம். ஹalleluya. அந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு இருக்குமானால் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ஹalleluya. அந்த வார்த்தையில் அவர் சொன்னது போல் எவ்வளோ உதாரணங்கள், ஒரு கண்டென்ட் இல்லாத உதாரணம் வாழ்க்கை. ஹalleluya. எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த கால வேளையில் அவருடைய வசனம் நம்மோடு இடைப்பட்டது போல ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசியிருக்குமானால் இந்த நேரத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த மாறுதல் வேணும், ஆண்டவரே
உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த உதவி தேவைன்னு எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் கண்கள் அடித்திருக்கட்டும். ஹல்லேலூயா. Just lift your hand to God. It's between God and you. Amen. Praise God. I'm seeing hand lifted up. Praise God. Praise God. Praise God. Praise God. Hallelujah. நிறைய கரங்கள் உயர்த்தி இருக்கிறத பார்க்குறேன். Hallelujah. எல்லா கண்கள் மூடி இருக்கட்டும். Just speak to Jesus. ஆண்டவரே, நான் வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் ஓடுவதற்கு இல்லைப்பா. இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசி நீங்கள் உணர்த்தப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன். உதவி செய்யுங்க. ஹெல்ப் மீ ஓ காட், ஹெல்ப் மீ ஓ காட் டு பி ஓவர் கம்மர். எனக்கு ஒரு பலன் தாங்க. எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஹவு ஐ ஷுட் மேனேஜ் எவ்ரி திங் இன் மை லைஃப். உகந்த பாத்திரமாக நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா தடுமாற்றத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்து நடந்து கொண்டு வரும்பொழுது எது காரியத்தை நீங்கள் எங்களோடு பேசி உணர்த்தி கொண்டு இருக்கிறீரோ ஆண்டவரே, அதெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு எது பிடிக்காத காரியங்களோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. ஹல்லேலூயா. Glory of Father. 2 நிமிஷம். It's your time that you will speak and you will ask God. You will ask God for the help. இது ஒரு போதகராக நான் சொல்லுவதை காட்டிலும் உங்களுடைய நீங்கள் நடந்து போகும் எல்லா பாதைகளும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் கொடுங்க. இந்த ஆண்டவர், இந்த பெருமை ரொம்ப இருக்குது. என்னை அறியாமைய ஒரு தூசு போல் என்னோட ஒட்டி கொண்டே இந்த பெருமை என்னோட வருது. ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் என்னை விட்டு போகணும். தாழ்மை உள்ள ஒரு இது, பெருமைக்கு எதிர்த்து நிற்கும் தேவன் நீரப்பா, எனக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க. பணிந்து போகும் ஒரு தாழ்மையான குணத்தில் எனக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவரை, எதை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். ஓ ரபா நிமலா கரன் தொல ரபோ ஷபா ரபா நிமலா ரபா திபாரா கரா தலா ரபா சந்தன ரபா ஓ ரிபதலா ரபா நிமரக்கரோ சொமன் தலா ரபா. என் தேவனே ராஜா, நீரப்பா உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்குறோம். கர்த்தர் இந்த காலவேளையில் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தொட்ட ஒவ்வொரு இருதயங்களும் உம்முடைய கரத்தில் வைக்கிற ராஜா. ஒவ்வொரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய கிருபையின் கரம் அவர்கள் மீது இருக்கட்டும். அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பது மட்டும் இல்லாமல் நீர் ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு புதிய பலனை நீ தாரும். உம்முடைய கரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே எடுக்கிறோம். நல்லதாக உள்ள பிதாவே, ஆமென். மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த அருமையான நேரத்துக்காகவும் இந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பாராட்டின கிருபைக்காகவும் நீர் ஆசீர்வதித்ததற்காகவும் ஆண்டவரே, அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளை குறித்து வைத்த இந்த பிள்ளைகளுக்கு வரும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதி. வந்த ஒவ்வொருவரையும் விசேஷமாக புதிதாக இந்த சபைக்கு வந்தவர்களை தேவரீர் உம்முடைய பலத்த கரம் அவள் மீது இருக்கட்டும். ஆண்டவர்களே, அவள் எந்த நோக்கத்திற்கோ கூட நீர் இந்த தேசத்துக்குள்ளே கூட்டி கொண்டு வந்தது மட்டும் இல்லை, இந்த சபையிலும் வரும்படி செய்ததற்கு கர்த்தர் நீர் அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்தோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் விசேஷமாக வருகிற வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் போகும் பாதைகளில் உடைய கிருபை இறங்கட்டும். பாதுகாத்து கொள்ளும். போக்கியும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளும். தேவைகளை சந்தித்தவர்களும் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தாயவும் இரக்கமும் போகும் இடங்களில் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். நல்ல சுகத்தோடும் பலனோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். துதி கன மகிமை அனைத்தும் கேரெடுக்கிறோம். நல்லதாக உள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப ஒரு வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.